ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே! இது உங்கள் அனிமே. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு அனிமே அப்டேட் தான் பார்க்க போறேன். நெறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ப்ரோ ஸ்டோரில ஏதோ சோனி ஃபிளிக்ஸ்ன்னு ஒரு சேனல்ல அவங்க ஏதோ அனிமி கொண்டு வரதாவும் சொல்றீங்க. அது என்னது? அத பத்தி ஏதாவது ஒரு டீட்டெயில் சொல்லுங்க ப்ரோ. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. தலையே வெடிக்குது சொல்லிட்டு நெறைய பேர் வந்து எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேருக்கு வந்து இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுன்னே தெரியாது. ஸோ இவங்கள பத்தி சொல்றதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயத்த நான் சொல்லிர்றேன். உங்களுக்கு Crunchyroll பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் அண்ட் அவங்க வந்து ஒரு 6, 7 மாசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து டிவி சேனல் சொல்ட்டு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணுவோம். ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அண்ட் அதுல ஒரு ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜா வந்து சோனி ஐ சேனல்ல வந்து Crunchyroll பிளாக்க வந்து டெடிகேட் பண்ணாங்க அனிமிக்காக. அண்ட் அதுல போட்ட கன்டென்ட் எல்லாமே வந்து சோனி டப் பண்ணத தான் வந்து அவங்க தூக்கி போட்டிருந்தாங்க அந்த குறிப்பிட்ட டைமிங்ல. ஆனா வந்து இப்ப இந்த சோனி பிளிக்ஸ் எதுக்கு லான்ச் பண்றாங்க? ஆல்ரெடி சோனி ஐல இருக்கே. அதே விஷயத்த ஏன் அங்க பண்றாங்க? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்து இருக்கு நண்பா. ஸோ அத வந்து நான் தெளிவா சொல்றேன். சோனிய பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு சின்ன பசங்க பார்க்குற சேனல் அண்ட் அதுல வந்து இந்த லைசென்ஸ் இஷ்யூல வந்து சென்சார்ஷிப் இந்த சீன் போடக்கூடாது, அந்த சீன் போடக்கூடாது சொல்ட்டு ஏகப்பட்ட சிக்கல் மேட்டர்கள்லாம் இருக்கனால தான் வந்து அதுல வந்து Crunchyroll யூஸ் பண்ண லைசென்ஸ் அது அதான் Crunchyroll யூஸ் பண்ண எந்த ஒரு டப்பிங் அனிமீஸுமே வந்து அதுல டெலகாஸ்ட் பண்ணல. ஏன்னா வந்து உங்களுக்கே தெரியும் ஜுஜுட்சு கைஸன் ரீசென்ட்டா ரீடப் பண்ணி சோனிய டப் பண்ணாங்க. அண்ட் டாட்டர் ஸ்டோனுமே வந்து கூடிய சீக்கிரத்துல வரப்போதுன்னும் சொல்லியிருக்காங்க. அதுக்கும் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. மறந்துட்டேன். அது நான் வீடியோல மென்ஷன் பண்றேன். ஸோ இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து ரீடப் பண்ணி அதுல வந்து நெறைய சீன்ஸ கட் பண்ணி தான் வந்து சோனி டிவி சேனல்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ரீடப் பண்றதுக்கு காரணம் வந்து அவங்களால வந்து Crunchyroll வீடியோ வந்து லான்ச் பண்ண முடியலல்ல. அந்த சென்சார்ஷிப் ப்ராப்ளம்னால தான் வந்து அவங்க வந்து எந்த ஒரு மூவும் பண்ணல. பட் சோனி பிளிக்ஸ் அது டோட்டலா வந்து சேனலே வந்து வேற நண்பா. அது ஹாலிவுட் மூவிஸ், இங்கிலீஷ் மூவிஸ்லாம் நெறைய வந்து ரிலீஸ் பண்றது. அண்ட் இதுவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் வந்து பெருசா வந்து அதில சென்சார்ஷிப் ப்ராப்ளம் அந்த மாரி விஷயம் வந்து அத டீல் பண்ணியதில்ல. காரணம் என்னன்னா வந்து அது வந்து பெரிய பசங்களுக்கு பார்க்குற மாரி வந்து ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு டிவி பிளாட்ஃபார்ம். ஸோ இவுங்க சேனல்ல வந்து இப்போ வந்து Crunchyroll பிளாக்க வந்து டெடிகேட் பண்ண போறாங்க. டைமிங் என்னது பார்த்தீங்கன்னா, 11 பிஎம்லேருந்தே 12 ஏஎம். ஸோ நைட் டைம்ல தான் வந்து டெலகாஸ்ட் பண்றாங்க. இது கொஞ்சம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வெறுப்பேத்துற மாரி தான் இருக்கு. பட் வேற வழியில அந்த டைம்ல தான் அவங்க வந்து பண்றாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து ப்ரோமோல வந்து ஒரு சில அனிமீஸ வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல மென்ஷன் பண்ண அனிமீஸ வந்து நான் சொல்றேன். "தி வீக்கெனிங் டேமர் பிகன் எ ஜர்னி டூ பிக் அப் ட்ராஷ். புஜிகிரி, தி காட் ஆஃப் ஹை ஸ்கூல், ரேடியன்ட், மெட்டாலிக் ரோஜ்" சொல்ட்டு இந்த அனிமீஸ தான் வந்து ப்ரோமோல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு சின்ன அனௌன்ஸ்மென்ட் வந்திருக்கு. 11 பிஎம்ல வந்து மெட்டாலிக் ரோஜ் வந்து லான்ச் பண்றதாவும், அண்ட் வந்து 11:30 அப்போ வந்து உஜிகிரி சொல்ற அனிமியுமே வந்து லான்ச் பண்றதா இருக்கு. ஸோ சோனி பிக்ஸோட முக்கியமான டார்கெட் வந்து அனிமிய வந்து இங்கிலீஷ் டப்ல கொண்டு வரது. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜஸ்னா கொண்டு வருவாங்களா ப்ரோ கேட்டீங்கன்னா வந்து, சோனி பிளிக்ஸ் வந்து நெறைய வாட்டி வந்து சில மூவிஸ வந்து மல்டிபிள் லாங்குவேஜ்ல டெலகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி தான். ஸோ அதனால வந்து ஆல்ரெடி Crunchyroll டப் பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த கன்டென்ட்ட அப்படியே தூக்கி போடுறதுக்கு அதிக லெவல்ல சான்சஸ் இருக்கு. அண்ட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா வந்து, அந்த டிவி சேனல்ல அந்த சென்சார்ஷிப் அந்த ஒரு விஷயம் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வராது. ஸோ இன்னிலேருந்தே வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. தட் மீன்ஸ் மே 10லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் இது வந்து நம்ம டெய்லி ரெகுலரா வந்து போற மாரி தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் இத தவிர்த்து பார்த்தீங்கன்னா வந்து, நெறைய அனிமீஸ் வந்து ஃபியூச்சர்ல நெறைய வரும். ஏன்னா Crunchyroll கிட்டத்தட்ட 1000 அனிமிக்கான லைசென்ஸ் இருக்கு. அதுல கிட்டத்தட்ட பாதி அனிமிக்கு மேல இங்கிலீஷ் டப்லயுமே அவைலபிளா வச்சிருக்காங்க. அண்ட் கூடிய சீக்கிரத்தில வந்து இத பத்தி இன்னும் நெறைய அப்டேட்ஸ் வந்து குடுப்பாங்க. அப்படி குடுத்தாங்கன்னா, நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல வந்து ஏகப்பட்ட டவுட்ஸ்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கிளியர் பண்ணியிருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது சப்போஸ் இன்னும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் அது உங்களுக்கு வந்து என்னது சொல்லிட்டு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அண்ட் தேங்க் யூ நண்பர்களே. அண்ட் மீண்டும் வந்து இதோட இன்னும் நல்ல அமேசிங்கான அப்டேட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க் யூ.